தாத்தா, இப்போல்லாம் யாரும் கதை சொல்ல மாட்டுறாங்க தாத்தா. ஸ்கூலில் பெரிய கிளாஸ் வந்துட்டு இன்னும் ஸ்டோரி எல்லாம் கேட்குறீங்களேன்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நீங்களாவது ஒரு கதை சொல்லுங்களேன். ஓ, அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நாய் கதை சொல்றேன். ஒரு நாய் காட்டுக்குள்ள எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனா அது ரொம்ப புத்திசாலியான நாய். அந்த நாய் போய் என்ன பண்றது, எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது அது பின்னாடி இருந்து ஒரு சிங்கம் அதை தாக்க வருதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. சிங்கம் மெதுவா நாயை நோக்கி பாய வந்துச்சு. திடீர்னு அந்த நாய்க்கு தான் கண்ணு முன்னாடி ஏற்கனவே செத்து போன ஏதோ ஒரு விலங்கோட எலும்புகள் கண்ணுல தென்பட்டுச்சு. அதை வச்சுக்கிட்டு அது ஒரு ஐடியா பண்ணுச்சு. ஆஹா, இந்த சிங்கத்தோட ஃப்ளஷ் எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த எலும்பெல்லாம் அதுதான் என்னமோ சாப்பிட்டு போட்ட மாதிரி ஒரு வசனம் பேசுச்சு. இத பின்னாடி இருந்து கேட்ட சிங்கத்துக்கு பயம் வந்துருச்சு. ஐயோயோ, இது நம்மளையே வேட்டையாடும் போலன்னு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்துச்சு. இதனால என்ன பண்ணுச்சு, அந்த குரங்கு ஒரு வேலை பார்த்துச்சு. நம்ம போய் சிங்கத்துக்கிட்ட இந்த நாய் நாடகம் தான் ஆடி தப்பிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா பிற்காலத்துல நம்மள சிங்கம் வேட்டையாடாதுன்னு நினைச்சிச்சு. அதே மாதிரி சிங்கத்துக்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சுச்சு. இத கேட்டதும் சிங்கத்துக்கு ஒரே கோபம். ஏறிய முதுகு மேல அந்த நாயை இன்னைக்கு நான் விடுறதா இல்லைன்னு சொல்லி ஆக்ரோஷமா நாயை நோக்கி பாஞ்சு ஓடி வந்துச்சு. இதையும் அந்த நாய் கண்டுபிடிச்சிருச்சு. நம்மள நோக்கி குரங்கு முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சிங்கம் வருதுன்னா என்ன கதையா இருக்கும், இது ஏதோ ஒரு பிளானோட தான் நம்மள அட்டாக் பண்ண வருதுன்னு நாய்க்கு புரிஞ்சிருச்சு. அப்ப திருப்பி நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? அடடே, குரங்கே, நான் சொன்ன மாதிரியே இந்த சிங்கத்தையும் பேசி தாஜா பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட போல. சரிதான், இன்னைக்கு சரியான சாப்பாடு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு நாய் சொல்ல, இத கேட்ட சிங்கம் பதறி போய் படரியில உட்கார்ந்த இந்த குரங்க தூக்கி ஒரு பக்கம் வீசிட்டு தான் உயிர் பொழைச்சா போதுண்டா சாமின்னு காட்டுக்குள்ள ஓடியே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு குவாலிட்டியை கத்துக்கணும். அந்த நாய்க்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. சாதுரியமா ஒரு பிரச்சனையான இடத்துல பேசி எப்படி சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக்கணுங்கிறது அந்த நாய்க்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி நம்மளும் நமக்கு பிரச்சனையான சூழல்கள் வரும்போது அவசரப்படாம என்ன பண்ணலான்னு சிந்திச்சு செயல்படணும். அட, தூங்கிட்டியா? சூப்பர். குட் நைட்.